அம்புலிமாமா மகாபாரதம் 48ஆம் பகுதி. கிருஷ்ணன் தூது. கிருஷ்ணன் வருகிறான் என்று அஸ்தினாபுரத்தில் தெரியவந்ததும் திருதராஷ்டிரன் பீஷ்மர் துரோணர் ஆகியோரையும் சஞ்சயன் விதுரன் ஆகியோரையும் துரியோதனனையும் அவனுடைய அமைச்சர்களையும் வரவழைத்து, கிருஷ்ணன் இங்கே வருகிறானாம். ஊரில் எல்லோரும் ஆச்சரியமாக பேசிக்கொள்கிறார்கள். அவனுக்கு வழியில் எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்யுங்கள். அவனுக்கு பலவிதமான உபசரிப்புகளை செய்யுங்கள் என்றான். துரியோதனன் அஸ்தினாபுரத்திலிருந்து விருகஸ்தலம் வரை வழி முழுவதையும் அலங்கரிக்க செய்து ஆங்காங்கே மண்டபங்களை அமைக்கச் செய்தான். கிருஷ்ணன் அந்த அலங்காரங்களையும் மண்டபங்களையும் பார்க்காமலேயே அஸ்தினாபுரத்தை அடைந்தான். துரியோதனனை தவிர மற்ற திருதராஷ்டிரனின் மகன்களும் பீஷ்மர் துரோணர் போன்ற பெரியோர்களும் தேர்களின் மீது அவனுக்கு எதிர்கொண்டு சென்றார்கள். கிருஷ்ணன் திருதராஷ்டிரனின் அரண்மனைக்கு முன்னே தேரை விட்டு இறங்கி கால்நடையாக 3 முற்றங்களை தாண்டி திருதராஷ்டிரனின் அரசவையை அடைந்தான். அவன் சபைக்குள் அடியெடுத்து வைத்தவுடனேயே திருதராஷ்டிரன் உட்பட அனைவரும் எழுந்து நின்றார்கள். கிருஷ்ணன் முதலில் பீஷ்மரையும் திருதராஷ்டிரனையும் நலம் விசாரித்து கௌரவித்தான். மற்ற அரசர்கள் அனைவரையும் வயதிற்கு ஏற்றவாறு விசாரித்தான். அவன் அமர்வதற்காக திருதராஷ்டிரன் தங்க ஆசனத்தை கொண்டுவரச் செய்தான். கிருஷ்ணன் அங்கே விருந்தினருக்குரிய அனைத்து உபசரிப்புகளையும் பெற்று சிறிது நேரம் உரையாடலில் பொழுதை கழித்து அங்கிருந்து விதுரனின் இல்லத்திற்கு சென்றான். அன்று மதியம் கிருஷ்ணன் குந்திதேவியை பார்ப்பதற்காக அவளுடைய இல்லத்திற்கு சென்றான். குந்திதேவி கிருஷ்ணனின் கழுத்தை கட்டிக்கொண்டு தன் மகன்களை நினைத்து அழுதாள். அவள் அவனுக்கு தகுந்த உபசரிப்புகளை செய்து அமர வைத்து, கிருஷ்ணா, என் மகன்கள் என்னை இங்கே விட்டுவிட்டு வனங்களுக்கு சென்று விட்டார்கள். என் உடல் இங்கே இருக்கிறதே தவிர என் மனம் அவர்கள் பின்னாலேயே இருக்கிறது. தந்தை இல்லாத அந்த குழந்தைகளை நான் மிகவும் செல்லமாக வளர்த்தேன். பயங்கரமான வனங்களில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ. தர்மராஜன் யாரும் எந்த நாளும் சுமக்காத அறத்தின் சுமையை சுமக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? நலமாக இருக்கிறானா? பீமன் நலமாக இருக்கிறானா? அர்ஜுனன் நலமாக இருக்கிறானா? சகாதேவன் எப்படி இருக்கிறான்? அவன் எனக்கு எத்தனை விதமாக சேவைகள் செய்வான். நகுலன் நலமா? அவர்களை நான் மீண்டும் பார்ப்பேனா? எனக்கு மகன்களை விட பிரியமான திரௌபதி எப்படி இருக்கிறாள்? அவ்வளவு நல்லவள் கஷ்டப்படுகிறாள் என்றால் புண்ணியாத்மாக்கள் சுகப்படுவார்கள் என்று எப்படி நம்புவது என்றாள். கிருஷ்ணன் குந்திதேவிக்கு ஆறுதல் கூறி, உன் மகன்களையும் மருமகளையும் நீ காண்பாய். எதிரிகளை வென்று அவர்கள் உன்னிடம் வருவார்கள் என்றான். அதன் பிறகு அவன் குந்திதேவியிடம் விடைபெற்றுக் கொண்டு துரியோதனனிடம் சென்றான். துரியோதனனின் இல்லம் இந்திரபவனத்தை போலிருந்தது. அதன் மேல்தளத்தில் துரியோதனன் ரத்தின சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருந்தான். அவனுக்கு அருகில் துச்சாதனன், கர்ணன், சகுனி ஆகியோர் அமர்ந்திருந்தார்கள். இன்னும் அங்கே பல கௌரவர்களும் மற்ற அரசர்களும் இருந்தார்கள். கிருஷ்ணன் வந்தவுடன் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். கிருஷ்ணன் அனைவரிடமும் நலம் விசாரித்து வயதிற்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு ஒவ்வொருவரையும் வரவேற்றான். தனக்காக சிறப்பாக போடப்பட்டிருந்த ஆசனத்தின் மீது அமர்ந்தான். துரியோதனன் கிருஷ்ணனை தனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினான். அதற்கு கிருஷ்ணன் சம்மதிக்கவில்லை. எங்கள் இரு தரப்பினருக்கும் உதவி செய்திருக்கிறாய் அல்லவா? நாங்கள் அன்போடு அளிக்கும் விருந்தோம்பலை நிராகரிப்பதற்கு காரணம் என்ன என்று துரியோதனன் கிருஷ்ணனை கேட்டான். நான் தூதனாக வந்தவன். நான் வந்த வேலை நிறைவேறினால் எந்த தயக்கமுமின்றி நீங்கள் அளிக்கும் விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்வேன் என்றான் கிருஷ்ணன். எங்களை பற்றி நீ தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. நீ வந்த வேலை நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் உனக்கு விருந்தளிப்பது எங்கள் கடமை. ஆகையால் நீ எங்கள் விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்று துரியோதனன் மீண்டும் கூறினான். கிருஷ்ணன் சிரித்து, விருப்பம் உள்ளவர்களுடனும் ஆபத்தில் இருக்கும் போதும் உணவருந்தலாம். துரியோதனா, உனக்கு எங்கள் மீது பிரியமில்லை. நாங்கள் ஆபத்துகளிலும் இல்லை. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகை இருக்கிறது என்பதால் நீ எனக்கு விருந்தளிக்க கூடாது. உன் விருந்தை நான் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. உனக்கு பாண்டவர்கள் மீது காரணமற்ற பகை இருக்கிறது. அவர்களோ எனக்கு உயிரை போன்றவர்கள். அவர்களால் ஒரு சிறு அதர்மமாவது நடந்ததாக யாரும் கூற முடியாது. அவர்களை வெறுக்கிறாய் என்றால் என்னையும் வெறுப்பதாகவே பொருள். ஆகையால் உன் விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி என்னை வற்புறுத்தாதே என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டு துரோணர், கிருபர், பீஷ்மர் போன்றவர்கள் பின்தொடர விதுரனின் இல்லத்திற்கு சென்றான். தன்னுடன் வந்தவர்கள் அனைவரையும் அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பிவிட்டு கிருஷ்ணன் விதுரனின் இல்லத்தில் உணவருந்தினான். உணவருந்திய பிறகு கிருஷ்ணனிடம் விதுரன், கிருஷ்ணா, நீ இங்கே வருவது அவ்வளவு நல்லதல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. துரியோதனன் அனைத்து தர்மங்களையும் மீறிவிட்டான். அவனுடைய மனம் போரின் மீதுதான் இருக்கிறதே தவிர அமைதியின் மீது இல்லை. கர்ணன் ஒருவனே பாண்டவ படைகள் அனைத்தையும் வெல்வான் என்று நினைக்கிறான் என்பதால் அவன் அமைதிக்கு சம்மதிக்க மாட்டான். அவனுக்கு படை பலமும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் நீ என்ன கூறினாலும் அவன் மனதில் பதியாது. அவனுக்கு ஆதரவாக வந்த அரசர்களில் உனக்கு பகைவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களின் நடுவே நீ செல்வது எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. உன் மீதான அபிமானத்தால் கூறினேனே தவிர உன் மகிமையையும் பராக்கிரமத்தையும் அறியாமல் இல்லை என்றான். அதற்கு கிருஷ்ணன் விதுரனிடம், நண்பன் கூறக்கூடிய வார்த்தையை கூறினாய். நீ கூறியபடியே நடக்கும் என்று தெரிந்தே நான் வந்தேன். இருந்தாலும் அமைதிக்காக என்னால் இயன்றவரை முயற்சி செய்து இரு தரப்பினருக்கும் அழிவு ஏற்படாமல் பார்ப்பது என் தர்மம். இல்லாவிட்டால் பேரழிவு நடந்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணன் பார்த்து கொண்டு சும்மா இருந்தான் என்ற சொல் வரும்.
எனக்கு எந்த பயமும் இல்லை என்று கூறி அன்றிரவு விதுரனின் இல்லத்திலேயே உறங்கினான். மறுநாள் காலை கிருஷ்ணன் கண்விழித்து காலை கடன்களை முடித்து நீராடி சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்கையில் துரியோதனனும் சகுனியும் வந்து திருதராஷ்டிரன் சபையில் இருக்கிறான் என்றும் கிருஷ்ணனின் வருகைக்காக காத்திருக்கிறான் என்றும் தெரிவித்தார்கள். இதற்கிடையில் கிருஷ்ணனின் தேரோட்டியான தாருகன் தேர் ஆயத்தமாக இருக்கிறது என்று கூறினான். கிருஷ்ணன் தன் தேரில் விதுரனை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டான். துரியோதன சகுனிகள் தங்கள் தேரில் புறப்பட்டார்கள். அவர்களுக்கு பின்னால் இன்னும் பல அரசர்கள் யானைகள் மீதும் குதிரைகள் மீதும் வந்தார்கள். இவர்களுடன் பல நகர மக்களும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். இப்படி பெரிய பரிவாரங்களுடன் ராஜவீதி வழியாக திருதராஷ்டிரனின் சபைக்கு செல்லும் கிருஷ்ணனை வீதிகளில் நின்று பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் பார்த்தார்கள். சபை வாயிலின் அருகே கிருஷ்ணன் தேரை விட்டு இறங்கி ஒரு கையால் விதுரனையும் மற்றொரு கையால் சாத்தியகியையும் பிடித்துக்கொண்டு சபைக்குள் நுழைந்தான். கிருஷ்ணனுக்கு முன்னால் கர்ண துரியோதனர்களும் அவனுக்கு பின்னால் கிருதவர்மன் போன்ற விருஷ்ணி வீரர்களும் சபை பிரவேசம் செய்தார்கள். சபையில் இருந்தவர்கள் அனைவரும் கிருஷ்ணனுக்கு தகுந்த கௌரவ மரியாதைகளை காட்டினார்கள். அவன் தனக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருந்த ஆசனத்தின் மீது அமர்ந்தான். அவனுக்கு அருகிலேயே கர்ணனும் துரியோதனனும் ஒரே ஆசனத்தின் மீது அமர்ந்தார்கள். விதுரன் கிருஷ்ணனுக்கு பக்கத்திலேயே மற்றொரு ஆசனத்தின் மீது அமர்ந்தான். அமைதியாக இருந்த சபையில் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனை நோக்கி கீழ்க்கண்டவாறு கூறினான். அரசே, வீரர்கள் அனைவரும் அழியாமல் கௌரவ பாண்டவர்களுக்கு இடையே அமைதியை நிலைநாட்டும்படி உன்னை யாசிப்பதற்காக நான் இங்கே வந்தேன். நன்மை பயக்கும் வழிகளை உனக்கு ஒருவர் கூற தேவையில்லை. அனைத்து அரச வம்சங்களுக்கும் முதன்மையான இடத்தில் குருகுலம் இருக்கிறது. கௌரவர்களுக்கு நீயே முக்கியமானவன். யார் என்ன தவறு செய்தாலும் நீ தண்டிக்க வல்லவன். துரியோதனன் உள்ளிட்ட உன் மகன்கள் தர்மத்தையும் அர்த்தத்தையும் கைவிட்டு நெறிமுறைகள் அனைத்தையும் அழித்து பல தீய செயல்களை செய்கிறார்கள். இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வரவிருக்கும் ஆபத்திற்கு கௌரவர்களே காரணம். இந்த ஆபத்தை தடுக்காவிட்டால் பூமியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அழிவு ஏற்படும். இந்த ஆபத்தை தடுக்கும் சக்தி உன்னிடம் இருக்கிறது. கௌரவ பாண்டவர்களுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்துவது கடினமல்ல என்பது என் நம்பிக்கை. அது உன் கையிலும் என் கையிலும் தான் இருக்கிறது. நீ உன் மகன்களை நல்வழிக்கு திருப்பு. நான் பாண்டவர்களின் கோபாக்கினியை தணிக்கிறேன். உன் மகன்களையும் உன் குலத்தவர்களையும் கட்டளையிடும் உரிமை உனக்கு இருக்கிறது. அவர்களை அடக்கி அவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமாதானம் செய். பாண்டவர்களை வெல்வது யாருக்கும் சாத்தியமல்ல. அவர்கள் உனக்கு துணையாக இருக்கையில் உன்னை வெல்வதும் யாருக்கும் சாத்தியமல்ல. நீ உலகமனைத்தையும் ஆள முடியும். பாண்டவர்களுடனான சமாதானமே உனக்கு லாபகரமானது. போரில் உன் மகன்கள் தோற்றாலும் பாண்டவர்கள் தோற்றாலும் உனக்கு என்ன சுகம் இருக்கப் போகிறது? போர் நடந்தால் உலகத்தில் உள்ள அரசர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு அனைவரும் இறந்து போவார்கள். ஆகையால் இந்த உலகத்தை காப்பாற்றுவது உன் கையில் இருக்கிறது. இங்கே கூடியுள்ள அரசர்கள் அனைவரும் சந்தோஷமாக ஒன்றாக அமர்ந்து உணவருந்தி அவரவர் இல்லங்களுக்கு செல்லும்படி செய். பாண்டவர்களுக்கு உன்னைவிட பெரிய புகலிடம் வேறு யார்? கஷ்ட காலத்தில் நீ ஆதரிக்காவிட்டால் அவர்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? அந்த வார்த்தையையே அவர்கள் உன்னிடம் கூறச் சொன்னார்கள். இந்த சபையில் உள்ளவர்களிடம் அவர்கள் மற்றொரு வார்த்தையை கூறச் சொன்னார்கள். எந்த சபையில் அதர்மமான முடிவு எடுக்கப்படுகிறதோ அந்த அதர்மத்தால் ஏற்படும் பாவம் சபையில் உள்ளவர்கள் அனைவரையும் சுற்றிக் கொள்ளும். ஆகையால் சபையில் உள்ளவர்கள் தர்மத்தையும் நியாயத்தையும் கட்டாயமாக கூற வேண்டும். நான் நன்றாக யோசித்து கூறுகிறேன். இந்த அரசர்கள் அனைவரையும் மரணத்திலிருந்து காப்பாற்று. பாண்டவர்களுக்கு நியாயமாக அவர்களின் தந்தையின் பங்கை கொடு. தர்மராஜன் எத்தகையவன் என்று உனக்கு தெரியும். அரக்கு மாளிகையை எரித்தபோதும் அவன் மீண்டும் உன்னிடமே வந்தான். நீ அவனை இந்திரபிரஸ்தத்திற்கு அனுப்பினாலும் மறுவார்த்தை பேசாமல் சென்றான். சகுனியின் மாயையால் உன் மகன் அவனுடைய அனைத்தையும் அபகரித்தாலும் தர்மராஜன் சகித்துக் கொண்டான். நான் உங்கள் நலனையும் பாண்டவர்களின் நலனையும் கருதியே கூறுகிறேன். உன் மகன்களை கட்டுப்படுத்து. பாண்டவர்கள் உனக்கு சேவை செய்வதற்கோ போர் செய்வதற்கோ ஆயத்தமாகவே இருக்கிறார்கள். ஆகையால் உனக்கு எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதைச் செய். கிருஷ்ணன் பேசி முடித்த பிறகு அனைவரும் மௌனமாக இருந்துவிட்டார்கள். எவருமே அவனுக்கு எந்த மறுமொழியும் கூறாதது அனைவருக்கும் ஆச்சரியமாக தோன்றியது. அப்போது பரசுராமர் திருதராஷ்டிரனிடம், அரசே, உனக்கு ஒரு நீதியுடன் கூடிய விஷயத்தை கூறுகிறேன். அது உனக்கு பிடித்திருந்தால் அதன்படி நடந்துகொள் என்று கூறி கீழ்க்கண்டவாறு சொன்னார். முற்காலத்தில் தம்போத்பவன் என்ற அரசன் இருந்தான். அவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் 4 வர்ணத்தவர்களையும் வரவழைத்து, உங்களில் யாராவது என்னை வெல்ல முடியுமா என்று கேட்பான். அத்தகைய தற்பெருமை கூடாது என்று பிராமணர்கள் ஆலோசனை கூறிய போதிலும் அந்த அரசன் தன் பழக்கத்தை விடவில்லை. முடிவில் பிராமணர்கள் சலிப்படைந்து, அரசே, நரநாராயணர்கள் என்று 2 ரிஷிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரே எத்தனை பேரையும் வெல்ல வல்லவர்கள். அவர்கள் கந்தமாதன பர்வதத்தின் மீது தவம் செய்து கொண்டிருப்பார்கள். போர் செய்ய வேண்டும் என்ற உற்சாகம் இருந்தால் அவர்களிடம் செல் என்றார்கள். தம்போத்பவன் தன் படைகளை அழைத்துக் கொண்டு நரநாராயணர்கள் தவம் செய்யும் இடத்திற்கு சென்றான். அவர்கள் விருந்தோம்பல் அளிக்க முற்பட்ட போது தனக்கு போருடன் கூடிய விருந்தோம்பல் வேண்டும் என்றான். அது போர் செய்யும் இடமல்ல என்று அவர்கள் கூறிய போதிலும் அவன் பொருட்படுத்தவில்லை.
அப்போது நரன் என்ற ரிஷி கோபமடைந்து சில தர்ப்பைகளை மந்திரித்து அரசன் மீதும் அவனுடைய படை மீதும் வீசினார். அந்த தர்ப்பாஸ்திரத்திற்கு தம்போத்பவனும் அவனுடைய படைகளும் திகைத்துப் போயின. தம்போத்பவன் நரனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். நீ உன் வீண் பெருமைகளை விட்டுவிட்டு மக்கள் மகிழும்படி ராஜ்யத்தை ஆட்சி செய்துகொள் என்று கூறி நரநாராயணர்கள் தம்போத்பவனை அனுப்பிவிட்டார்கள். பரசுராமர் இந்த கதையை கூறி, திருதராஷ்டிரா, நரன் ஒருவனே இவ்வளவு காரியத்தை செய்ய முடிந்தது. நாராயணன் நரனை விடவும் மேலானவன். அந்த நரநாராயணர்களே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஆவார்கள். ஆகையால் அர்ஜுனன் காண்டீபத்தை கையில் எடுப்பதற்கு முன்பே துரபிமானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவனை சரணடை. கிருஷ்ணன் துணையுள்ள அர்ஜுனனை போர்க்களத்தில் எதிர்கொள்வது அசாத்தியம். போர் பற்றிய பேச்சை விட்டுவிட்டு பாண்டவர்களுடன் சமாதானம் செய்துகொள் என்றார். அம்புலிமாமா மகாபாரதம் 48ஆம் பகுதி சம்பூர்ணம். இப்போதுக்கு ஸ்வஸ்தி.